ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கக்கூடாது என்ற ஒரு முடிவுக்கு வருகின்ற நேரத்தில் தான் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கனவின் மூலமாக அவர்களை நீங்கள் ஹிஜ்ரத்திற்கு போங்கள் என்பதாக அல்லாஹ் அறிவிப்பு செய்கிறான். அதற்கு முன்னாலே சஹாபாக்கள் நிறைய பேர்கள் அபிசீனியாவிற்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். அதற்கு முன்னாலே பெருமானார் ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்னாலே நிறைய சஹாபாக்கள் மதீனாவிற்கும் ஹிஜ்ரத் செய்தார்கள். மக்காவிலே இருக்கின்ற குஃபார்களின் தொல்லைகள் தாங்க முடியாமல் நாட்டை விட்டு அகதிகளாக புறப்பட்டார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு வந்து கேட்கிறார்கள், நாயகமே நானும் போகலாம் என்று நினைக்கிறேன் என்று சொன்னார்கள். மக்காவை விட்டு மதீனாவிற்கு நானும் போகலாம் என்று நினைக்கிறேன் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு பெருமானாரிடத்திலே சொல்லும் பொழுது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கொஞ்சம் பொறுமையாக இருங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல தோழர் கிடைப்பார், அவரோடு நீங்கள் ஹிஜ்ரத் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூடலாக சொல்லிவிட்டு சென்றவுடன் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் வீட்டுக்கு போனார்கள். 2 கொழுத்த ஒட்டகங்களை வாங்கினார்கள். தனக்கொன்றும் தன்னோடு தோழராக வரக்கூடிய யார் என்று தெரியவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு ஒரு தோழர் வருவார், அவரோடு நீங்கள் ஹிஜ்ரத் செய்யுங்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். அது யாராக இருக்கும் என்று அவர்கள் யோசித்து பார்க்கிறார்கள், யூகித்து பார்க்கிறார்கள். புலப்படவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹிஜ்ரத்திலே நிறைய பாடங்களை நமக்கு கற்பித்து தருகிறார்கள். மக்காவிலே பெருமானாருடைய தலைக்கு 100 ஒட்டகங்கள் பேசப்படுகிறது. ஒன்று உயிரோடு கொண்டு வர வேண்டும் பெருமானாரை, அல்லது அவரை கொலை செய்தாவது எடுத்து வர வேண்டும். யார் அப்படி கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்கு செந்நிற ஒட்டகங்கள் 100 பரிசாக கொடுக்கப்படுகிறது என்று மக்காவிலே பிரகடனப்படுத்தப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தலைக்கு 100 ஒட்டகங்கள் பேசப்படுகிறது. வாலிபர்கள் திரண்டார்கள், நிறைய பேர்கள் திரண்டார்கள். எல்லோரும் பெருமானாருடைய தலையின் மீதுதான் குறிவைத்திருக்கிறார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் போவதற்கு முன்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு இடத்திலே ஒரு வார்த்தை சொன்னார்கள் அல்லவா, ஒரு நல்ல தோழர் உன்னோடு வருவார், காத்திருங்கள், அமைதியாக இருங்கள்.